வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அகத்தாய்வு என்பது மன தூய்மையை நாடி செல்லும் தெய்வீக பயணம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அகத்ததுவே தெய்வம், அதன் இயக்க மையம் ஆன்மாம் எனும் உயிராம் புலன்கள் மூலம் அகப்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலோர அது மனமாம் மாயையிலே அகத்தவத்தில் அறிவு ஒன்றி படங்கும் போது அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும். அகத்தாய்வு மன தூய்மை வினை தூய்மை அழித்து உயர்த்தும், அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஓர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உன்னுடைய இப்பேறு தவத்தான் அன்றி யார் பெறுவார் யார் தருவார், அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சூழ்நிலையின் மனதை வைத்து வேண்டாத பட்டை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். நாம நம்முடைய தாய் தந்தை வழியாக தொன்று வந்த சந்திர பதிவின் மூலமாக வந்த அந்த வித்து வழியாக வந்த வினை பதிவை ஏற்று நமக்கு இந்த பிறப்பு கிடைத்திருக்கிறது. இறைவன் பிளஸ் ஆணவம் கர்மம் மாயை என்ற அந்த மலங்கள் நம்முடைய மூலாதாரத்துல கருமையத்துல அது பதிந்திருக்கிறது. அந்த பதிவுகளோடு நாம வாழும்போது நமக்கு அவ்வப்போது அந்த பதிவுகளின் அடிப்படையில நமக்கு துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நாம இதை புரிந்து கொண்டு நாம் வாழும் காலத்துல நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கி நம்மை நாம் மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் மாயை இறைவனாக மாறி நின்று அந்த இறையற்ற தன்மையான அன்பும் கருணையோடு வாழாக இந்த மனித பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கு. இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிற பிறப்பு. இந்த பிறப்புல பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் பால் கவர்ச்சி இதுல புகுந்து அடைந்து இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தாம தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாமள தியான வாழ்க்கையாக நாம மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு தியான வாழ்க்கையாக ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ பழகிக்கொள்ளணும். மௌனமாக இருக்கணும். அவ்வப்போது வரக்கூடிய தேவையற்ற கலங்க பதிவுகளை நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு அது என்னமா ஆசையா சினமா கவலையா என்பதை நாம் தற்சோதனை செய்து செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கிக் கொண்டே வாழும்போது பதிவுகள் அனைத்தும் நீங்கும். நம்முடைய கருமையத்தில் உள்ள பதிவுகள் நீங்கும் போது இறையற்ற தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த சக்தியின் கடலாக இருக்கக்கூடிய இறைநிலையினுடைய ஒட்டுமொத்த சக்திகளுடைய சொரூபமாக நாம மாறி நிற்போம். அப்ப அதுதான் எல்லா மகான்களுடைய நிலை. இன்றைக்கு புகழுடன் போல் இருக்கக்கூடிய அவ்வளவு மகான்களுடைய அந்த கருத்துக்களையும் அவர்களையும் நாம இந்த நினைவு கூறுறோம் என்று சொன்னா ஒவ்வொருத்தரும் இந்த நிலையில தங்களை இறையற்ற தன்மைக்கு மாற்றிக்கொண்டு வாழும் காலத்துல அந்த இறை தன்மையோடு வாழ்ந்த மகான்களை தான் நாம இன்றைய வரை நினைத்து பார்க்கிறோம். இலங்கையில ராமாயணத்துல ராவணன் விபீஷணன் அந்த தியான வாழ்க்கையாக தற்சோதனையோடு வாழ்ந்த அந்த நிலையில அவன் ராவணனுக்கே புத்தி சொல்வான். ராவணன் தவத்தில சிறந்து விளங்கினான். ராவணேஸ்வரன் என்று அவன் பெயர் பெற்றிருக்கிறான். தவத்தில் அவ்வளவு கடுமையா தவம் செய்யக்கூடியவன். அந்த ராவணன்கிட்ட இல்லாத ஒண்ணு என்னன்னா தற்சோதனை என்ற ஒன்று இல்லை. இந்த தற்சோதனை என்ற ஒன்று ராவணனிடம் இல்லாததுனால அவனுடைய அந்த மூர்க்கத்தனம் அதிகமாகி அந்த இலங்கையே அழிகிறது என்று ராமாயணத்துல நாம பார்க்கிறோம். நான் இது ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா தியானம் என்பது முக்கியம். மௌனமாக இருந்து அவ்வப்போது வரக்கூடிய
அந்த கலந்த பதிவுகளை எல்லாம் நீக்கிக்கொண்டே வாழணும். ஒரு தேவையற்ற எண்ணமாக இருந்தா அது எண்ணம் ஆராய்தல்ல, தேவையா, பழக்கமா, சூழ்நிலையா, பிறமண தோன்றுதலா, கருவமைப்பா, தெய்வீகமா என்ற 6 அடிப்படையில் தோன்ற அந்த எண்ணங்களை நாம சீர் செய்து கொண்டாலே நமக்கு பேராசை இருக்காது. சினம் தவிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, கவலை ஒழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நான் யார் என்ற உணர்வோடு நம்ம வாழணும் என்று சொல்லி தற்சோதனையோடு நாம வாழ பழகிக்கொண்டு தற்சோதனையோடு வாழணும் என்று சொல்லி தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவில் நம்மளை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறையுத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டே வாழணும் என்று சொல்லி நன்றோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.